ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியங்காஸ் ஜர்னி. ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து மீஷோலேருந்து ஒரு 1 மந்த் பேக் ஒரு ப்ராடக்ட் வாங்கி, அது 1 மாசமா ரிட்டர்ன் பண்ண முடியாம, கடைசியா எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ ஜான் மந்த்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து எலக்ட்ரானிக் மஸ்கிட்டோ கில்லர் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வந்து மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து வேற சிலர் வந்து யூஸ் பண்ணி அது நல்லா இருந்தத பார்த்துட்டு தான் நான் வந்து மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 200லேருந்து 300 அந்த ரேஞ்ச்ல இருக்கு. ஸோ எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து 31 ஜனவரி வந்து டெலிவரி ஆச்சு. மார்னிங்கே எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நான் ஈவினிங்கா வந்து ரொம்ப மஸ்கிட்டோவா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ப்ராடக்ட் வந்து வொர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க குடுத்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி ஃபாலோ பண்ணிட்டும் அது வந்து வொர்க் ஆகல. சரி சும்மா ப்ளக்ல குத்துனா தான் அந்த ப்ராடக்ட் வொர்க் ஆகல. கொசுவ அடிச்சு அத அதில போட்டு பார்க்கலாம் அப்படின்னும் நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம். இருந்தாலும் அது வொர்க்கே ஆகல. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டோட வயர் லென்த் வந்து அவங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கிறதும், நம்ம ப்ராடக்ட் டெலிவரி ஆயிருக்கிறதும் மேட்சே ஆகல. ஸோ அந்த வயர் லென்த்துக்கு நம்ம வந்து அத எங்கேயாவது ஹேங் பண்ணோம் அப்டின்னா, அது வந்து ஃபர்ஸ்ட்டு சேஃப் கிடையாது. அதுக்கு ப்ராடக்ட் வொர்க்கும் ஆகல. அதனால அந்த ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு யூஸ் இல்ல அப்டின்னு சொல்லி ரிட்டர்ன் போட்டுறலாம் அப்டின்னு நெனச்சோம். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு 31 மார்னிங் டெலிவரி ஆச்சு. நான் 31 நைட்டே ரிட்டர்ன் போட்டுட்டேன். அவங்க பிக்கப்புக்கு வந்துட்டு 5த் பிப்ரவரி வந்து வரேன் அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 5த் அன்னைக்கு எந்த ஒரு ரீசனும் இல்லாம, எந்த ஒரு மெசேஜும் இல்லாம எனக்கு வந்து ரிட்டர்ன் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இதுவரைக்கும் எனக்கு இந்த மாதிரி எதுவுமே ஆனதில்ல. ஸோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ நான் வந்து கஸ்டமர் கேர்க்கு வந்து கான்டாக்ட் பண்ணேன். ஸோ அவங்க வந்து ரிட்டர்ன் ரீஇனிஷியேட் பண்ணி குடுத்தாங்க. சரி ஓகே. இது நார்மலா ஏதாவது ரீசன்னால நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அத வந்து பெருசா எடுத்துக்கல. ஸோ அவங்க ரிட்டர்ன் ரீஇனிஷியேட் பண்ணதுக்கப்புறம் 8த் பிப்ரவரி வந்து அந்த ப்ராடக்ட்ட கலெக்ட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் காமிச்சுச்சு. 8த் பிப்ரவரியும் பார்த்தீங்கன்னா, நான் மார்னிங்லேருந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு அன்னைக்கு ஓடிபி வந்துச்சு. பட் ஈவினிங் வரைக்கும் பார்த்து எனக்கு ப்ராடக்ட் கலெக்ட் பண்ணவே வரல. பட் நைட் வந்து எனக்கு பிக்கப் ஃபெயில்ட் அப்படின்னு சொல்லி வருது. என்னடா இது ஃபர்ஸ்ட் டைமும் இப்படி வந்துச்சு. இப்ப செகண்ட் டைமும் இப்படி வருது. வீட்லயே வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஓடிபி வந்துச்சு. பட் யாரும் கால் பண்ணல. யாரும் வரல. எதனால இப்படி வருது அப்படின்னு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. அதனால நான் திரும்ப வந்து கஸ்டமர் கேர் கூப்ட்டு, எதனால இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு கேட்டேன். எனக்கு இங்க என்ன ஸ்டேட்டஸ் காமிக்குதோ, அதே ஸ்டேட்டஸ அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு இன்னுமே வந்து அவுட் ஃபார் பிக்கப்ன்னு தான் காமிக்குது. ஸோ பிக்கப்க்கு வருவாங்க அப்படின்னு. பட் ஆல்ரெடி எனக்கு வந்து கால் வந்துருச்சு. ஆட்டோமேட்டட் கால் தான் அதுவும். இந்த மாதிரி 2 ஆப்ஷன் தான். 1 பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, பிக்கப் வந்து ரீஷெட்யூல் பண்ணிக்கலாம். 2 பிரஸ் பண்ணோம் அப்படின்னா, பிக்கப் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ நான் அத வந்து அவங்க கிட்ட சொல்றேன். எனக்கு ஆல்ரெடி இந்த மாரி ஆட்டோமேட்டட் கால் வந்துருச்சு. அது வந்து நான் ரீஷெட்யூல் தான் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ நான் ரீஷெட்யூல் தான் பண்ணியிருக்கேன். பட் என்ன ரீசன்னால எனக்கு வந்து பிக்கப் கலெக்ட் பண்ண வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா எனக்கு எந்த காலோ, மெசேஜோ எதுவுமே வரல அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். பட் அவங்க அத புரிஞ்சுக்கவே இல்ல. அவங்க வந்து எனக்கு இன்னும் அவுட் ஃபார் பிக்கப் ஸ்டேட்டஸ்ல தான் காமிக்குது. நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப நான் ஆர்க்யூ பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே. இவ்ளோ சொல்றாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து 8த் பிக்கப் வரேன் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு 12த் பிப்ரவரி தான் ரிட்டர்ன் பிக்கப் வந்து ஃபெயில்டுன்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் திரும்பவும் ரிட்டர்ன் வந்து ரீஇனிஷியேட் பண்ண சொல்ல முடியும். ஸோ நான் திரும்ப கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி, ஆர்க்யூ பண்ணி, அதுக்கப்புறம் ரிட்டர்ன வந்து ரீஇனிஷியேட் பண்ணேன். எனக்கு 8த் வரைக்கி என்னோட டெலிவரி பார்ட்னர் யாரு அப்டின்னா, ஷேடோ ஃபேக்ஸ் அப்படிங்கிற டெலிவரி பார்ட்னர் தான் எனக்கு காமிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ டெலிவரி பார்ட்னரோட கஸ்டமர் கேருக்கு கூட கால் பண்ண ட்ரை பண்றேன். பட் என்னால கஸ்டமர் கேர் நம்பரோ எதுவுமே எடுத்து யாரையுமே ரீச் பண்ண முடியல. ஏன்னா ப்ராடக்ட் வந்து அவங்க தானே பிக்கப்க்கு வருவாங்க. ஸோ அவங்களையாவது ரீச் பண்ணி இந்த மாரி ப்ராடக்ட் பிக்கப்க்கு வருவீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னலாம் கூட நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பிக்கப் கேன்சல் ஆனதுக்கப்புறம் செகண்ட் டைம் பிக்கப்ல தான் எனக்கு ஓடிபி நம்பர் வந்துச்சு. அதுல வந்து டெலிவரி பார்ட்னரோட நம்பரும் வந்திருந்துச்சு. ஸோ நான் வந்து அன்னைக்கே அவங்களுக்கு கால் பண்ணியிருந்திருக்கணும். பட் எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆகல. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ரிட்டர்ன் கேன்சல் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த டெலிவரி பார்ட்னருக்கு வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணேன். அவங்க வந்து எப்படி நம்பர் கிடைச்சுச்சு, என்ன அப்படின்னலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஓடிபி வந்திருந்துச்சு. அதுல உங்க நம்பர் இருந்துச்சு அப்படின்னு எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, இன்னைக்கு பிக்கப் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு ஹோப் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் திரும்பவும் பிக்கப் வந்து கேன்சல் ஆச்சு. ஸோ நான் 13த் அன்னைக்கு திரும்பவும் வந்து ரிட்டர்ன் இனிஷியேட் பண்ணல. அதுக்கப்புறம் டெலிவரி பார்ட்னர் வந்து சேஞ்ச் ஆகுறாங்க. ஷேடோ ஃபேக்ஸ்ல இருந்து எக்ஸ்பிரஸ் பி சேஞ்ச் ஆயிருந்தாங்க. எக்ஸ்பிரஸ் பி வந்து யூசுவலா சீக்கிரம் டெலிவரி பண்ணிருவாங்க, பிக்கப் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். அதனால எனக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு. ஓகே டெலிவரி பார்ட்னர்னால தான் அந்த டைம் வந்து இஷ்யூ இருந்திருக்கும். இந்த டைம் கண்டிப்பா பிக்கப் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 13த் தான் நாங்க வந்து அந்த வேலண்டைன்ஸ் டேக்காக வெளிய போயிட்டு இருந்த நாள். பட் 13த் வந்து நாங்க ஆன் த வேல இருக்கும்போதே காலையில இந்த மாரி ரிட்டர்ன் இனிஷியேட் பண்றேன்.
ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் தான் இருக்கும். அதுக்குள்ள எனக்கு எக்ஸ்பிரஸ் பில வந்து பிக்கப் கேன்சல்ட் அப்படின்னு சொல்லி வருது. என்னடா இது திரும்பவும் இப்படி காமிக்குது? எந்த ஒரு ரீசனும் இல்லாம பிக்கப் கேன்சல் பண்றாங்கன்னு நான் திரும்பவும் ரீஇனிஷியேட் பண்றேன். இந்த டைம் நானே வந்து கஸ்டமர் கேர் கால் பண்ணாம நானே ரிட்டர்ன் இனிஷியேட் பண்றேன். ஸோ அப்பவும் திரும்ப ஒரு 1/2 அன் ஹவர்ல பிக்கப் வந்து கேன்சல் தான் ஆச்சு. என்னடா இது என்ன ரீசன்னே சொல்லாம இந்த மாதிரி பிக்கப் கேன்சல் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆயிடுச்சு. பட் ஆனா கஸ்டமர் கேர பொறுத்தவரைக்கும் அது வந்து ஆர்டர் டீட்டெயில்ஸ்ல அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆக்ஷனாலும் எடுப்பாங்க. ஸோ 13த் அன்னைக்கு ரிட்டர்ன் பிக்கப்பும் கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 14த் அன்னைக்கு ரிட்டர்ன் பிக்கப்பும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 16th ஃபெப்ரவரி அன்னைக்கு ரிட்டர்ன் பிக்கப் வரும் அப்படின்னு சொல்லி இந்த டைம் காமிச்சுச்சு. ஸோ நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பேசுறதே வேஸ்ட். ஏன்னா என்ன சொன்னாலும் அவங்க வந்து என்ன கேட்டாலும் எங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனோ, எந்த ஒரு டீட்டெயில்ஸும் குடுக்கல. ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் போதோ போட்டும். நம்ம வந்து எத்தன தடவ ரிட்டர்ன் பண்ணி கேன்சல் ஆகுதோ, அது ரிட்டர்ன் இனிஷியேட் பண்ணிட்டே இருப்போம். அது கேன்சல் ஆயிட்டே இருக்கட்டும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் ஆனா நம்ம வந்து ட்ரை பண்றத வந்து விட வேண்டாம் அப்படின்னு நாங்களும் கன்டினியூஸா ரிட்டர்ன் வந்து இனிஷியேட் பண்ணிட்டே தான் இருந்தோம். ஸோ 16த் அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ரிட்டர்ன் வந்து கேன்சலே ஆயிடுச்சு. என்னால ரிட்டர்ன் வந்து ரீஇனிஷியேட் பண்ண முடியல. ஏன்னா மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் வந்து ட்ரை பண்ணியாச்சு. இதுக்கு மேல ரிட்டர்ன் வந்து இனிஷியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இந்த டைம் நான் கண்டிப்பா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நான் கஸ்டமர் கேருக்கு கால் பண்றேன். ரொம்ப நேரம் எனக்கு வந்து அவங்க கூட ஆர்கியூமென்ட் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா, எனக்கு வந்து இங்க ஆர்டர் டீட்டெயில்ஸ்ல என்ன இன்ஃபர்மேஷன் காமிக்குதோ, அதே தான் அவங்களும் சொல்றாங்க. எனக்கு வந்து கடைசி வரைக்கும் அவங்க வந்து எந்த ஒரு சொல்யூஷனுமே குடுக்கல. சேம் சொன்னதே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உங்க ப்ராடக்ட்ட பிக்கப் வருவாங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. முடிஞ்ச ஹெல்ப்ப பண்ணுவாங்க மேம். ரிட்டர்ன் இனிஷியேட் பண்ணா உங்களோட ப்ராடக்ட்ட பிக்கப் பர்சன் வருவாங்க. அவங்க கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தது சிரமத்துக்கு மன்னிக்கவும். ஸோ அன்னைக்கு வந்து ரிட்டர்ன் வந்து ரீஇனிஷியேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரிட்டர்ன் ரீஇனிஷியேட் பண்ணேன் 16த் அன்னைக்கு. ஸோ இவ்ளோ நாள் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் இவங்களுக்கு நான் கால் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்க போறதில்ல. இதுக்கு வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்தேன். 16த் அன்னைக்கு நான் கஸ்டமர் கேருக்கு பேசினது வந்து என்ன ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 13த், 14த் அன்னைக்கு ரிப்பீட்டடா வந்து பிக்கப் கேன்சல் ஆயிட்டே இருந்துச்சுல. அதுக்கப்புறம் 16த் அன்னைக்கு ரிட்டர்ன் ரீஇனிஷியேட் பண்ணும்போது திரும்ப டெலிவரி பார்ட்னர் வந்து சேஞ்ச் ஆகுறாங்க. அன்னைக்கு வந்து டெலிவரி அப்படிங்கிற அந்த டெலிவரி பார்ட்னர் தான் இருந்தாங்க. ஸோ இதுல வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்குன்னு நம்மளுக்கு ஒரு ஆப் இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம ஆர்டர் டீட்டெயில்ஸ் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். 16த் அன்னைக்கு நான் ரிட்டர்ன் ரீஇனிஷியேட் பண்ணதுக்கு அப்புறமும் திரும்ப எனக்கு பிக்கப் கேன்சல் ஆனதுனால, இந்த டைம் நான் மீஷோவ கால் பண்ணாம நான் என்ன பண்ணேன், டெலிவரி பார்ட்னரோட கஸ்டமர் சர்வீஸ்க்கு கால் பண்ணேன். ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணாங்க. ஸோ வேற ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இதுலயே வந்து 24/7 வந்து நம்ம சேட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. திரும்ப நம்ம கால் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஸோ லக்கிலின்னு சொல்றதா, இல்ல என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. ஸோ இந்த சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா, Instagramல ஒரு ரீல் ஒண்ணு பார்த்தேன். ஸோ அதுல வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணோம் அப்படின்னா, ரிட்டர்ன் எடுக்க வரல, இல்ல வேற ஏதாவது ரீசன் அப்படின்னா, அவங்களே வந்து ப்ராடக்ட் எடுத்துட்டு போயிருவாங்க. அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே நம்ம ஏன் இதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 16த் அன்னைக்கு நான் ரிட்டர்ன் ரீஇனிஷியேட் பண்ணியிருந்தாலும், நான் அந்த நம்பருக்கும் கால் பண்ணி பார்த்தேன். ஸோ பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் கால் பண்ணும்போது என்னால அந்த நம்பருக்கு வந்து ரீச் அவுட் பண்ண முடியல. ஏன்னா நான் ஈவினிங்கா ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கால் பண்ணேன். ஸோ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, மேபி அவங்க வந்து ஜெனரல் ஷிஃப்ட்ல தான் அவங்க வொர்க் பண்றாங்களா இருக்கும். அதனால நம்ம வந்து டே டைம்ல கால் பண்ணி பார்க்கலாம். மேபி ஈவினிங் டைம்ல அவங்க அவைலபிளா இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். ஸோ நெக்ஸ்ட் டே கால் பண்ணோம் அப்படின்னு இருந்தேன். நெக்ஸ்ட் டே காலையில கால் பண்ண மறந்துட்டேன். திரும்பவும் ஈவினிங் தான் கால் பண்ணேன். பட் எனக்கு வந்து ஈவினிங் கால் அவங்க ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்பலாம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதில்ல. நம்ம வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு கால் பண்ணதுமே அவங்களுக்கு கால் போயிடுச்சு. ஸோ அது என்ன நம்பர் அப்படின்னா 1915. அது வந்து நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைன் நம்பர். நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு, ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா, இந்த கன்சியூமர் ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசணும் அப்படின்னா, அவங்க வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் குடுப்பாங்க. ஸோ இது வந்து இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ரிலேட்டடான இஷ்யூஸ் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்ல. எந்த மாதிரி இஷ்யூஸ் உங்களுக்கு இருந்தாலுமே நீங்க வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா, அத வந்து ஃபிக்ஸ் பண்ணி குடுப்பாங்க. ஸோ நான் வந்து அதுக்கு கால் பண்ணும்போது, அத பத்தின எந்த டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியாது. நான் என்ன நெனச்சு கால் பண்ணேன் அப்டின்னா, இது ஒரு கஸ்டமர் சர்விஸ். இவங்களுக்கு நான் கால் பண்ணேன் அப்டின்னா, மீஷோக்கு பதிலா இவங்களே வந்து ப்ராடக்ட்ட பிக்கப் பண்ணிட்டு போயிருவாங்க அப்டின்னு நெனச்சு தான் நான் அவங்களுக்கு கால் பண்ணேன். ஸோ அவங்க வந்து என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு, எப்படி இது தெரிஞ்சுச்சு அப்டின்னெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணேன். ஷேர் பண்ணதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணேன். இந்த மாரி ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணேன். என்ன ரீசன்னே சொல்லாம வந்து பிக்கப் வந்து கேன்சல் பண்றாங்க அப்படின்னு. ஸோ அவங்க கேட்டாங்க, யாரு வந்து இந்த ப்ராடக்ட் பிக் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஸோ அப்பதான் நான் யோசிக்கிறேன். மீஷோவா, டெலிவரி பார்ட்னரா, இல்ல செல்லரா யாரு வந்து என்னோட பிக்கப் வந்து கேன்சல் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து எக்ஸாக்ட்டா யாரு அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ மீஷோ தான் வந்து கேன்சல் பண்றாங்களா, இல்ல செல்லர் பண்றாங்களா, இல்ல டெலிவரி பார்ட்னரா யார் மேல இஷ்யூன்னு எனக்கு அப்ப தெரியல. அதனால எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வொர்க் ஆகல. அதனால எனக்கு வந்து இந்த ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன்.
சரி ஓகே. இத வந்து நான் ஒரு கம்ப்ளைண்ட்டா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்ன கான்வர்சேஷன் பேசினோமோ, அது எல்லாத்தையுமே ஒரு வந்து கம்ப்ளைண்ட்டா டைப் பண்ணிருவாங்க. ஸோ, அதுக்கப்புறம் நம்ம இமெயிலுக்கு, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பருக்கு ஒரு கிரீவன்ஸ் நம்பர் வரும். லிங்க்கும் குடுப்பாங்க. ஸோ, அந்த நம்பர் வச்சு நம்ம லாகின் பண்ணி நம்ம கம்ப்ளைண்ட்டோட ஸ்டேட்டஸ வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ, இந்த கான்வர்சேஷன் இவங்க கூட வந்து 17த் February அன்னைக்கு நடக்குது. ஸோ, ஈவ்னிங் நான் பேசுறேன். எனக்கு ஈவ்னிங்கே வந்து அவங்க லிங்க் அனுப்பிட்டாங்க. நான் லாகின் பண்ணி ப்ரூஃப் அட்டாச் பண்ண ட்ரை பண்றேன். பட் அன்னைக்கு ஃபுல்லா என்னால ப்ரூஃப் அட்டாச் பண்ணவே முடியல. ஸோ, யூசுவலா சர்வர் பிஸியா இருக்கும். அதனால அப்லோட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நான் நைட்டு கூட ட்ரை பண்ணி பார்த்தேன் மிட் நைட்ல. அப்பவுமே அப்லோட் பண்ண முடியல. சரி ஓகேன்னு திரும்பவும் நெக்ஸ்ட் டே நான் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி, செக் பண்ணி எப்படி அப்லோட் பண்ணணும்னெல்லாம் ஹெல்ப் கேட்டு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணேன். அப்பவும் என்னால அப்லோட் பண்ண முடியல. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவங்கள வந்து ஈஸியா நம்ம வந்து கான்டாக்ட் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப பொறுமையா வந்து அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் கால் பண்ணும்போது அவங்க வந்து எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னெல்லாம் ப்ரொசீஜர் சொல்லிக் குடுத்தாங்க. நான் அப்படி ட்ரை பண்ணும்போதும் என்னால அப்லோட் பண்ண முடியல. ஸோ நான் திரும்பவும் அவங்களுக்கு கால் பண்ணேன். ஸோ அந்த டைம் அவங்க லைன்லயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க சொல்ல அந்த ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணி என்னோட ப்ரூஃப வந்து அந்த போர்ட்டல்ல அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ 17த் அன்னைக்கு நான் நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றேன். 18த் அன்னைக்கு நான் ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து திரும்பவும் எப்பவும் போல பிக்கப் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம் நான் வந்து டெலிவரி பார்ட்னரோட கஸ்டமர் சர்வீஸ்க்கு வந்து மெசேஜ் பண்ணி நான் செக் பண்ணேன். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, செல்லர் தான் வந்து பிக்கப் கேன்சல் பண்றாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து எனக்கு கிடைச்சுச்சு. ஸோ இந்த டைம் நான் வந்து மீஷோ கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி, நானே இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்றேன். இதுதான் விஷயம். இப்ப செல்லர் தான் வந்து பிக்கப் கேன்சல் பண்றாங்க. எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் குடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கிறேன். சாரி மேம் எங்களால செல்லர் கிட்டலாம் பேச முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து உங்கள நம்பி இந்த ஆப் யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன். ஸோ நீங்க வந்து செல்லர் கிட்ட பேச முடியாதுன்னு சொல்றீங்க. எனக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் குடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. அப்ப நான் வந்து என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அதுக்கு வந்து அவங்க கிட்ட பதில் இல்ல. மேம் ஹோல்டில் காத்திருந்ததுக்கு நன்றி மேம். சொல்லுங்க. மேம் சாரி மேம் டிலே ஆனதுக்கு. மேம் உங்களுக்கு நேற்று அவுட் ஃபார் பிக்கப் வந்திருக்கு மேம். உங்களுக்கு பிக்கப் பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு கால் மெசேஜ் உங்களுக்கு ஏதாவது வந்துச்சுங்களா மேம்? இல்ல வரல. மேம் பிக்கப் பர்சன் உங்களுக்கு எந்த ரீசனுக்காக மேம் இது வந்து எடுக்காம போயிருக்காங்க மேம்? பைத்தியமா இவன்? மேம் ஹோல்டில் காத்திருந்ததுக்கு நன்றி மேம். சொல்லுங்க. மேம் சாரி மேம் டிலே ஆனதுக்கு. மேம் எங்கள் சைட்லேருந்து செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு February 14 ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்க மேம். எடுத்த கம்ப்ளைண்ட் இன்னும் உங்களுக்கு ப்ராசஸில் தான் மேம் இருக்குது. நான் என் சைடில் நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் மேம். ஸோ வெயிட் பண்ணுங்கள் மேம். 4 to 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்கள் மீஷோ ஆப்புக்கு அப்டேட்டும் வரும் மேம். 4 to 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்கள் ப்ராடக்ட் பிக்கப் பண்ணிட்டு போவாங்க மேம். இப்போ நான் என் சைட்லேருந்து உங்களுக்கு நான் ரிட்டன் போட்டு கொடுத்துருக்கேன் மேம். ஓகே. மேம் உங்களுக்கு February 22 வந்து உங்களுக்கு பிக்கப் டேட் கொடுத்துருக்காங்க மேம். ஸோ 22 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் மேம். உங்கள் ப்ராடக்ட் வந்து பிக்கப் எடுத்துகிட்டு போவாங்க மேம். மறுபடியும் முதல்ல இருந்தா இப்படிதான் போயிட்டு இருக்கு, இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நானே கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு எதுக்கு கஸ்டமர் கேர்னு ஒருத்தங்க இருக்கணும்? எனக்கு வந்து இப்போ மர்ச்சன்ட் சைடு தான் பிக்கப் வந்து கேன்சல் பண்றாங்க. ரிப்பீட்டடா அவங்க தான் கேன்சல் பண்றாங்க. இதுதான் பிரச்சனை. இப்போ இதுக்கு வந்து எனக்கு சொல்யூஷன் கொடுங்க. மேம் மர்ச்சன்ட் கிட்ட பேசுறதுக்கு எங்க சைடுல ஆப்ஷன் அவைலபிளா இல்ல மேம். அவைலபிளா இல்ல. வேற என்ன பண்ண முடியும்? இப்போ இதுதான் இஷ்யூ. நானே என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டேன். இப்போ இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும் உங்க சைடுல இருந்து? மேம் நான் இப்போ உங்களுக்கு ரிட்டன் பிக்கப் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கொடுத்துருக்கேன் மேம். உங்களுக்கு 22 பிக்கப் டேட் கொடுத்துருக்காங்க மேம். ஸோ வெயிட் பண்ணுங்க மேம். 22 என்னோட ஸ்டேட்டஸ் தெரியுதா? நான் எத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் காமிக்கிறது தெரியுதா தெரியலையா? நான் எவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்? இது வந்து ஃபர்ஸ்ட் டைமோ செகண்ட் டைமோ ஒரு 3 டைம் 4 டைம் கிடையாது. எத்தனை டைம் என் பிக்கப் வந்து கேன்சல் ஆயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா ஸ்டேட்டஸ்ல? நான் வந்து இப்போ என்ன பிரச்சனைன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். மர்ச்சன்ட் வந்து என்னோட பிக்கப்பை வந்து கேன்சல் பண்றாங்க. டெலிவரி பார்ட்னர் என்கிட்ட சொல்றாங்க. இப்போ இதை வந்து நான் மீஷோ கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க தான் எனக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். நீங்க ரிட்டர்ன் இனிஷியேட் பண்ணி கொடுக்கறதுனால 22ஆம் தேதி என் ப்ராடக்ட்டை வந்து எடுத்துட்டு போவாங்கன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நானே உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். நீங்க அதுக்கு என்ன பண்ண முடியுமோ உங்க ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்டயோ யார்கிட்ட பேச முடியுமோ பேசுங்க. பேசி எனக்கு சொல்யூஷன் கொடுங்க. மேம் 1 மினிட் மட்டும் ஹோல்ல வெயிட் பண்ணீங்களா மேம்? நான் இங்க செக் பண்ணிட்டு சொல்றேன் மேம். ஏன்னா எனக்கு ஒரு வேலிடான ரீசன் குடுங்க. இந்த ரீசன்னால தான் கேன்சல் ஆகுது. இல்ல ஏதாவது ஒரு ரீசன் வேணும்ல. நான் வேற யார்கிட்ட செக் பண்ண முடியும்? டெலிவரி பார்ட்னர கான்டாக்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. செல்லருக்கு ஷேர் பண்ற ஆப்ஷன்ஸ் கிடையாது. நான் கஸ்டமர் கேருக்கு தான் கால் பண்ணி ஆகணும். நீங்க தான் எனக்கு சொல்யூஷன் குடுத்தாகணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். டிஃபால்ட்டா அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயம் சொல்லிக் குடுத்துட்டாங்க. இன்ட்ரோ எப்படி பேசணும்? இது கேட்டாங்க அப்படின்னா என்ன பதில் சொல்லணும்? அந்த 3 சென்டென்ஸ் தவிர கஸ்டமர் கேர் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் வந்து 188 இருக்கலாம். ஆஃபர் எல்லாம் போக 188 தான் நான் வந்து பே பண்ண அமௌண்ட்.
பட் அது ஒரு சின்ன அமௌண்ட்டாவே இருந்தாலும், எப்படி நீங்க வந்து எந்த காரணமும் இல்லாம என்ன வந்து நீங்க ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா, எனக்கு எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் குடுக்க மாட்டேங்கிறீங்க. எந்த ஒரு ரீசனும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. காரணமே இல்லாம பிக்கப் வந்து கேன்சல் பண்றீங்க. என்னால இத வந்து அக்செப்ட்டே பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான், நான் வந்து திரும்ப 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 ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு ட்ரெய்னிங்ல சொல்லிக் குடுத்த விஷயங்கள மட்டும் தான் அவங்க வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட பேசுவாங்களே தவிர, மத்த எந்த ஒரு விஷயமுமே புதுசா அவங்க வந்து நம்மளுக்கு சொல்லவே மாட்டாங்க. பெரிய ஆர்குமென்ட் வந்து எனக்கு கஸ்டமர் சர்விஸ் கூட போச்சு. எனக்கு இதுக்கு நீங்க ஒரு சொல்யூஷன் குடுத்தே ஆகணும் அப்படின்னு நான் அவங்ககிட்ட ஆர்க்யூ பண்றேன். ஏன்னா, இவ்ளோ நாள் நீங்க வந்து எனக்கு என்ன ஸ்டேட்டஸ் காமிச்சிட்டு இருக்கோ, அதே ஸ்டேட்டஸ் தான் நீங்களும் எனக்கு சொல்றீங்க. புதுசா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் குடுக்கல. டிக்கெட் ரைஸ் பண்ணி ஆல்ரெடி 1 வீக் மேல ஆச்சு. எனக்கு எந்த ஒரு புது சொல்யூஷனும் குடுக்கல. இந்த ப்ராடக்ட் வந்து பிக்கப் எடுக்க முடியும், முடியாது. சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, சொல்யூஷன் குடுக்க முடியுமா, முடியாதான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. முடியும், முடியாது. இத மட்டும் எனக்கு சொல்லுங்க. மேம் 1 மினிட் மட்டும் வெயிட் பண்ணுங்க மேம். நான் இங்க செக் பண்ணிட்டு சொல்றேன் மேம். என்ன ரீசன்க்காக கால் வந்து ஹோல்ட்ல போடுறாங்கன்னே தெரியல. நம்ம ஒரு கொஸ்டின் கேட்போம். "1 நிமிஷம் மேம் நான் வந்து டீட்டெயில்ஸ் செக் பண்ணணும். கால வந்து ஹோல்ட்ல போட்டுக்கிறேன்" அப்படிங்கிறாங்க. சரி ஒன்ஸ் தானே அப்படின்னு சொல்லி, சரி ஓகே அப்படின்னு சொன்னோம்னா, திரும்ப நம்ம வேற ஏதாவது கேட்போம். சரி 1 நிமிஷம் நான் திரும்ப இன்னொரு தடவ வந்து ஹோல்ட்ல போட்டுக்கிறேன் அப்படிம்பாங்க. எத்தன டைம் வந்து கால் வந்து ஹோல்ட்ல போடுவாங்கன்னே சொல்ல முடியாத அளவுக்கு கால வந்து ஹோல்ட்ல போடுவாங்க. அதுக்கப்புறம் சொன்ன விஷயத்தையே தான் ரிப்பீட்டடா சொல்லுவாங்க. "சிரமத்துக்கு மன்னிக்கவும். வேற ஏதாவது தகவல் தேவைப்படுதா?" அப்படிங்கிறது மட்டும் தான். ஸோ அந்த அன்னைக்கு ரொம்ப பெரிய ஆர்குமென்ட்க்கு அப்புறம் லாஸ்ட்டா அவங்ககிட்ட கேட்கிறேன். "உங்களால இதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், முடியாது அப்படின்னு மட்டும் சொல்லுங்க" அப்படின்னா, "1 நிமிஷம் கால ஹோல்ட்ல போட்டுக்கிறேன்" அப்படின்னாங்க. ரொம்ப இரிட்டேட் ஆச்சு. இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொன்னேன். கால வந்து ஹோல்ட்ல போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து முடியும், முடியாது இல்ல வேற ஏதாவது பதில் தான் அவங்க எனக்கு குடுத்துருக்கணும். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? மேம் ஹோல்டில் காத்திருந்ததுக்கு நன்றி மேம். சொல்லுங்க. மேம் உங்களுக்கு நான் போதுமான தகவல்கள் ப்ரொவைட் பண்ணிட்டேன் மேம். உங்களுக்கு மீஷோ குறித்த வேற தகவல்கள் தேவைப்படுகிறதுங்களாங்க மேம்? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இல்ல ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க செக் பண்ணி சொல்றேன்னு சொன்னது வேற. எனக்கு பதில் சொல்றது வேறயா இருக்கு. ஸோ நான் கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்லல. எந்த கேள்வியும் இல்லாம கால வந்து ஹோல்ட்ல போட்டு வேற ஏதாவது தகவல் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ 19த் அன்னைக்கு கன்சியூமர் ஹெல்ப்லைன் நம்பர்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். சேம் டைம்ல அன்னைக்கு ரிட்டர்ன் பிக்கப்பும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே அதாவது 20th மார்னிங் அன்னைக்கு இன்வாய்ஸ், ஆர்டர் ஹிஸ்ட்ரி எல்லாமே ப்ரூஃப்க்கு சப்மிட் பண்ணிட்டேன். அண்ட் அன்னைக்கு ஆஃப்டர்நூன் பிக்கப் கேன்சல் ஆன அப்புறமும் ப்ராடக்ட்டை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்தாங்க. ஸோ நான் ப்ராடக்ட் அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் நான் கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணேன். அதில் எதுவும் புதுசாக அப்டேட் ஆகல. ஸோ கன்சியூமர் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணதுனால தான் பிக்கப் எடுத்தாங்களா, இல்லை மீஷோ தான் பிக்கப் அரேஞ்ச் பண்ணாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ ஈவினிங் பிக்கப் எடுத்ததுக்கப்புறம் மீஷோ கிட்ட இருந்து கால் வந்துச்சு. ஸோ அதில் என்ன சொன்னாங்கன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். எனக்கு என்ன பயம்னா, நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ப்ராடக்ட் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, இவங்க ப்ராடக்ட்டே குடுக்கலன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? அப்படின்னு ஒரு பயம். அதனால நான் வந்து ப்ராடக்ட்ட வந்து அவங்க பிக்கப்க்கு வரும்போது, குடுக்கும்போது நான் வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். என்னோட ரெஃபரன்ஸ்க்காக மேபி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 19th ஆஃப்டர்நூன் வந்து பிக்கப் வந்தாங்களா, எனக்கு 19th ஈவினிங் வந்து மீஷோ கிட்ட இருந்து கால் வருது. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. அது ரிலேட்டடா பேசணும் அப்படின்னு. நான் அவங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ப்ராடக்ட் பிக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து 2, 3 டேஸ்ல வந்து ரீஃபண்ட் கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே எனக்கு பிக்கப் வந்துடுச்சு. ஸோ ரீஃபண்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கம்ப்ளைண்ட்ட க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன். Regarding the return. So we have checked that information, ma'am. The team will provide that information. Your product has been successfully picked up in 20th Feb, and your fund has been also initiated on your source account by the name of Rajmisha Fashion Technology Travel Limited and Meesho. And it will be reflect 2-3 working days. And you can also check the same status through the Meesho app. Open the Meesho app, go to the My Account section and My Payment section. You can also check the refund status. And so please, ma'am, kindly wait 2-3 working days. Your refund has been reflecting. Okay, ma'am? Okay. ஸோ 20th அன்னைக்கு ரீஃபண்ட் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கிறதா எனக்கு மெசேஜ் வந்துச்சு. ஸோ பட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ எப்படியும் 2-3 டேஸ் ஆகும் கிரெடிட் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் அப்படியே இக்னோர் பண்ணிட்டேன். ஏன்னா ப்ராடக்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு போனதே எனக்கு அப்படியே ஒரு பெரிய நிம்மதியாக இருந்துச்சு. எவ்வளோ நாளாக அந்த ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு படாத பாடுபட வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு. ஸோ ஈவினிங் மீஷோ எனக்கு கால் பண்ண அப்புறம் நான் கன்சியூமர் ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ப்ராடக்ட் என்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். அண்ட் ரீஃபண்ட் வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனதுக்கப்புறமா டிக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அண்ட் அதே மாதிரி அமௌண்ட் கிரெடிட் ஆனதும் அகைன் கால் பண்ணி டிக்கெட்டும் க்ளோஸ் பண்ணிட்டேன்.
ஸோ நம்ம பேசுகிற ஒவ்வொரு கான்வர்சேஷனும் அவங்க வந்து இந்த மாதிரி அப்டேட் பண்ணி ரெக்கார்ட் வச்சுப்பாங்க. அதை வந்து நம்மளும் செக் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி கவர்மெண்ட் இல்லை கன்சூமர் ஹெல்ப்லைனுக்கு நம்ம கால் பண்ணுறதுக்கு வந்து ஹெசிடேட் பண்ணுவோம். பட் நான் வந்து இவங்களுக்கு கால் பண்ணதுனால தான் 1 மந்த்தாக கேன்சல் பண்ணிட்டு இருந்த பிக்கப் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஒரே நாளில் கலெக்ட் பண்ண வந்தாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த 188 அமௌண்ட் வந்து மேட்ரு இல்லை. என்ன ரீசனுக்காக நீங்கள் வந்து பிக்கப் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியணும். இப்போ இது வந்து ஒரு சின்ன அமௌண்ட். இன்கேஸ் நான் வந்து மீஷோலேருந்து ஒரு பெரிய அமௌண்ட்க்கு ஏதாவது ஷாப்பிங் பண்ணி அதுக்கு வந்து இந்த மாதிரி நான் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்திருந்தா, என்னால் இந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்கக்கிட்ட ரிட்டர்ன் பண்ண முடியாமே இருந்திருந்தா, இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து இந்த மாதிரி ஏமாந்துருக்கலாம். என்ன ரீசனே தெரியாமல் சரி ஓகே பரவாயில்ல 188 தானே அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணி கூட இருந்திருக்கலாம். பட் என்னால் அப்படி இருக்க முடியல. ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆன்லைனில் வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ண முடியாமல் இருந்தீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீசன் அப்படின்னா, உங்ககிட்ட வேலிடான ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக இந்த 1915 ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்குற யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் வந்து ஷேர் பண்ணேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.